ஹே ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோம்னா, ஜி குக்கு தாண்டா ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் ஸ்டோரி எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஜிமன் தான் செம்ம கோவமாக உட்காந்துட்ருக்கான். அங்கே ஜிஞ்சு பக்கத்தில் வந்து, டே ஜிமன் ஜிமன் எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்க? எதுக்கு நான் இவ்வளோ கோவமாக இருக்கேன்னா? கோவம் ஜிஞ்சு கொள்ள வரையில் இருக்கேன். ஏய், அது ஏன்டா இவ்வளோ கிட்ட வர? கொஞ்சம் தள்ளி நில்ல. என் ஜிமன் எவ்வளோ க்யூட்டு, எவ்வளோ ஸ்வீட்டு. இவன் போய் இவ்வளோலாம் கோவப்படலாமா? கோமா என்னையே இப்படி மாற்றிட்டான் ஜிஞ்சு ஒருத்தன். அவனுக்கு இருக்கு. அவன் என்னை இவ்வளோ டென்ஷன் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. டேய், கொஞ்சம் பொறுமையாரு. என்னாச்சு ஃபஸ்ட்டு? இனிமே அதையே நினச்சிட்ருக்கேன். அதையே நினைக்காம என்ன பண்ண சொல்கிற ஜிஞ்சு? அவன் ஐடல் தான், வேர்ல்டு ஃபேமஸ் தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்காக அவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இங்கே இருக்கேன், அவன்கிட்ட ஒரு கால் பண்ணி பேசலான்னு அவனுக்கு கொஞ்சமாவது தோணியிருக்குமா? அவன் போய் 1 day 2 days இல்லை ஜிஞ்சு, 2 weeks ஆகுது. ஆனால் இன்னும் எனக்கு ஒரு கால் இல்லை, எனக்கு ஒரு மெசேஜ் இல்லை. ஏய், அதான் அவன் அமெரிக்கா போனதுமே உனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால, என்ன ஐ எம் ரீச்சுடுன்னு ஒன்று பண்ணானே, அதெல்லாம் மெசேஜ்னு தூக்கிட்டு வந்தேன். அவளை உன்னையும் அடிப்பேன், உன்னொன்னே சேர்த்து அடிப்பேன், பார்த்துக்கோ. அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அப்புறம் கொன்றுவேன். டேய், கொஞ்சம் பொறுமையாடி. உனக்கு தான் அவனை பற்றி தெரியும்லடா. அவன் ஒர்க்குன்னு வந்துட்டா கொஞ்சம் ரொம்ப டெடிக்கேட்டடாக, ரொம்ப சீரியஸாக அந்த ஒர்க்குள்ளே இருப்பான். அதனால் அவன் அந்த காலை இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்க மாட்டானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அவன் என் அண்ணன் எப்பயுமே அவனை லவ் பண்ணிகிட்ருப்பான்டா. யார்? உன் அண்ணன் என்ன எப்பயுமே லவ் பண்ணிகிட்ருப்பான். லவ் பண்ணுறவன் தான் 2 வருஷம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதே மறந்து போயிருப்பானோ? ஆமாம், ஒர்க்கு முக்கியம்தான், பார்க்கணும் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் ஒரு கால் ஒரு மெசேஜ் 1 day இல்லை, ஒரு 2 days ஒன் டைம், அப்படி இல்லையா ஒரு 3 days ஒன் டைம், அது பண்ணியிருக்கலாமே. 2 weeks ஆகுதுடி, இன்னும் ஒரு மெசேஜ் கூட எனக்கு வரல. ஆனால் அவன் நிம்மதியாக பாட்டு கம்போஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஜாலியாக இருப்பான்ல அவன் என்ன. ஆனால் இங்கே நான் தான் பைத்தியக்கார மாதிரி புலம்பிகிட்ருக்கேன். இங்கே பாரு ஜிஞ்சு, இங்கே பாரு. ஏண்டா கொஞ்சம் பொறுமையாரு. என் மூச்சுக்குட்டி இவ்வளோ கோவலாம் படைய விடாதில்ல, என்ன பாவம்ல. என்னென்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அதுக்கு மட்டும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டேய், என்னடா பண்ண போகிற? கொஞ்சம் வில்லத்தெல்லாம் கலந்து தெரியுதே, என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லிட. அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் ஜிஞ்சோ, நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானடி? ஆமாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். யார் இல்லைன்னா நானே எப்பயுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. நீ ஊருக்கு போனப்போ கூட டெய்லியும் எனக்கு கால் பண்ணி பேசிகிட்ருப்பேன். ஆமாம், பேசுவேனே. எதை பேசினா தான் அந்த நாளே எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதனால் நான் டெய்லியும் உனக்கு கால் பண்ணி பேசிடுவேன். அப்போது பெஸ்ட் ஃப்ரெண்டான நீயே இப்படி நினச்சினா அவன் பாய் ஃப்ரெண்ட் தானே. அவன் ஏன்டி அப்படி நினைக்கல? ஐயோ, இவன் என்ன என்கிட்டே பாயிண்ட்டு பிடிச்சி பேசுகிறான். அப்படியெல்லாம் இல்லைடா, இன்னும் அப்படியெல்லாம் இல்லைடா. ஆனால் அப்போது உன் அண்ணனுக்கே அவன் லவ் இல்லை அதானே? அப்படியெல்லாம் இல்லை. என் அண்ணனை பற்றி உனக்கு தான் தெரியும்ல. ஏன்னா இந்த வேர்ல்டுலே அதிகமாக லவ் பண்ணுறது உன்னை மட்டும்தான்டா. அவனை போய் எப்படி நினைக்கலாமா? இல்லை, உன் அண்ணனுக்கு ஜம்மல இருக்க லவ் போயிடுச்சு. ஏய், அப்படியெல்லாம் சொல்லாதடா. அவனுக்கு என்ன வேணால் சொல்லு, ஆனால் அவன் மேலே இருக்க லவ் குறைஞ்சிச்சின்னு எப்பயும் சொல்லாத. அவன் அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை, எங்கள் பாரு, உன் அண்ணனுக்கு ஒரே சான்ஸ் தான். இன்றைக்கி நைட் 8 o'clock அவன் தான் கால் பண்ணி எனக்கு மட்டும் கால் பண்ணி பேசலை, இல்லை ஒரு மெசேஜாவது வந்திருக்கணும். அது மட்டும் வரல, அவன் என்கிட்ட செத்தான். அப்புறம் அவனால் ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாதுப்பா. நான் இப்போவே சொல்லிட்டேன். நீ என்னடா பண்ண போகிற? நீ பாட்டுக்கு நான் ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிற. அப்படி என்ன தான் பண்ணுவேன்? நான் என்ன வேணா பண்ணுவேன். ஏன் உன் அண்ணனை பிரேக்கப் கூட பண்ணலாம், இல்லை உன் அண்ணனோட வீக் பாயிண்டில் கூட கை வைக்கலாம்.
ஏன் என்ன வேணால் பண்ணலாம், அது ஏன் இஷ்டம். ஆனால் அதெல்லாம் உடனே இந்த 8 மணிக்குள்ளே காலார் மெசேஜ் பண்ணுற வரையும் தான். அப்படி பண்ணலைன்னா அண்ணன் செத்தான். டேய் ஜிமின்னு, இவ்வளோ இவ்வளோ வில்லத்தனமாலாம் இருக்காதுடா. நான் வில்லத்தனம் கோவத்துலேயும் கடுப்புலையும் இருக்கேன். என்னால் ஒழுங்காக பேசக்கூட முடியல, அவ்வளோ கடுப்பில் இருக்கேன். வாங்க, இன்னும் கோவத்தை என்கிட்ட கிளப்பாத, ஒழுங்காக கிளம்பிடு. இன்னும் 8 o'clock ஒரு 10 minutes தான் இருக்கு. அதுக்குள்ளே உன்னை கால் இல்லை மெசேஜ் எப்படியும் வராது, பட் வருதா வரலையான்னு பார்ப்பேன். நீ சொல்லி அவனுக்கு கால் பண்ண சொல்கிறியோ இல்லை நீ சொல்லி அவனுக்கு மெசேஜ் பண்ண சொல்கிறியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் 8 o'clock எனக்கு எதுவாக இருந்தாலும் ரிப்ளை பண்ணணும். இல்லை உன் அண்ணன் கதை ஃபினிஷ். இப்போது நீ என் வீட்டை விட்டு வெளியே போறியா? டே கிளம்புன்னு. ஓகே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிதுவை வீட்டை விட்டு வெளியே பிடிச்சி தள்ளி விட்டு கதவை சாத்தி விட்டுறான். ஐயோ ஜிமினை நானே இப்படி பார்த்ததுலையே என்ன பண்ண போகிறானோ? டே அண்ணா பையனே, ஃபோனை எடுத்து தொலைடா, இல்லை நீ அங்கே ஆல்பம் முடிக்கிறியோ இல்லையோ இங்கே உன் கதை முடிஞ்சிடும் போலையடா. ஐயோ எடுத்தும் தொலைய மாட்டான். டீ நொன்ன எட்ரா. இப்படி ஜிஞ்சு மாறி அவனுக்கு ஒரு 100 காலுக்கு மேலே பண்ணியிருப்பா விட்டாமல். ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. அதனால் ஜிஞ்சுவும் எப்படியோ போங்கன்னு சொல்லி காலை விட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டுருப்பா. இப்போ இங்கே ஜிமன் தான் காலுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் ஒரு கால் கூட இல்லை. நான் ஜிஞ்சுக்கிட்ட சொல்லி அவனை கால் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ கூட ஒரு கால் பண்ணணுன்னு அவனுக்கு தோணலை. இல்லை ஃபஸ்ட்டு அவன் ஜிஞ்சு காலையே அட்டன் பண்ணியிருக்க மாட்டான். அட்டன் பண்ணியிருந்தா தானே எனக்கு காலர் மெசேஜ் பண்ணணுன்னு அவனுக்கு தோணும். அவனுக்கு எது தான் தோணும்? தங்கச்சி ஞாபகமும் இல்லை, அப்பா அம்மா ஞாபகமும் இல்லை, அதை விட ஏன் லவ்வர்னு நான் ஒருத்தருக்கேன் பாய் ஃப்ரெண்டுன்னு அந்த ஞாபகமும் இல்லை. ஐயோ என்னெல்லாம் வச்சுக்கிட்டு இதில் கேட்டால் வேர்ல்டு ஃபேமஸ் ஐடல். எந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் இவனை தான் ரொம்ப பிடிக்குமா? என்னத்த சொல்கிறதும், இவனை கூட இருந்தால் தானே தெரியும் இவனை பிடிக்குமா பிடிக்காதான்னு. என்ன இவ்வளோ நேரம் இருக்குது? 8 மணிக்கு 2 minutes தானே பார்க்குறேன். பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு கால் பண்ணுறியா பண்ணலையான்னு. என்ன ஒரு மெசேஜ் கூட இல்லை. மாமனே நீ செத்துடா நீங்கள் என் கையில். சரி 8 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இவன் கால் பண்ணுவான் எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. சிக்கே நீ எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். இப்போது ஜிமன் தான் விட்டாமல் ஒரு 1/2 hour கழித்து ஜங்குக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் அங்கே ஜங்குக்கு அவன் காலை அட்டன் பண்ணுற மாதிரியே இல்லை. விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கு கால் அட்டன் பண்ணி, ஏய் என்னடா நான் தான் கால் அட்டன் பண்ணலன்னு தெரியுதில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பிஸியாக அறியேன்னு அர்த்தம். ஆனால் விட்டாமல் இப்படி கால் அடிச்சுட்டே இருக்கிய ஜங்குக்கா. வாய்ஸ் அப்படி மாற்றாத, என்னன்னு சொல்லு ப்ளீஸ். வீடியோ கால் வாயேன். என்னடா எதுக்கு இப்போ வீடியோ கால்? எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது தெரியுமா? ஆல்ரெடி நியூ ஆல்பம்காக நான் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒர்க்கே ஃபினிஷ் ஆகலை. அது ஏன் எனக்கு தலை பிச்சுக்கலாம் போல இருக்கு. தயவு செஞ்சு ஃபோனை வைக்கிறியா ப்ளீஸ்? வீடியோ கால் வரையா வரலையா போனி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் காலை கட் பண்ணிடுறான். இங்கே ஐயோ என்னை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது போலையே. அப்போது ஜங்குக் அவனோட ஃபோனை எடுத்து ஜிமனுக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்கான். வீடியோ கால் பண்ணி அங்கே ஜிமன் எடுக்கவே இல்லை. இப்போது ஃபோனை ஓரமாக வச்சுட்டு திரும்பவும் ஜங்குக்கு அவனோட ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். திரும்பவும் ஒரு 10 minutes கழித்து ஜங்குக்கு தான் வீடியோ கால் வந்துகிட்டே இருக்குது. பட் அவன் அட்டன் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வீடியோ கால் வந்துக்கிட்டே இருக்கு. அவன் அட்டன் பண்ணவே இல்லை. அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த வீடியோ கால் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணால் வீடியோ காலில் அங்கே ஜிமன் உடனே டவல் மட்டும் கட்டிட்டு நின்றுட்டுருக்கான். அதுதான் அதை பார்த்ததுமே ஃபோனை அப்படியே செஸ்ஸில் மறைச்சிட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கா, டேய் ஜங்குக்கா இங்கே பாடுறான். ஓ ஹலோ, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை
நான் வெளியே பாத்ரூம் போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ ஜங்குக்கா, என்னடா எல்லாம் பிளாங்காக தெரியுது, ப்ளீஸ் இங்கே பாரு. ஐயோ இந்த பாத்ரூம் வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பாத்ரூமை தேடி தான் போயிட்டுருக்கான். ஆனால் அங்கே பாத்ரூம் எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் ஃப்ரீயாக ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே ஜங்குக்கு போயிட்டு டோரெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வீடியோ கால் பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணிட்டுருக்க ஜங்குக்கா, உங்ககிட்ட உனக்கு காட்டணும்டா. என்கிட்ட காட்டணுமா? ஐயோ என் வேறு டவலோட நின்றுட்டுருக்கான். ஐயோ இவனை இப்படி பார்க்கக்கூடாது, இவன் குரலை கேட்கக்கூடாது, கேட்டால் ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேன்னு தானே எனக்கு 2 வாரமாக நான் கால் பண்ணாமே இருந்தேன். இப்போ கால் பண்ணது மட்டும் இல்லாமல் வேற கிளப்புறானே. டேய் என்னடா காட்டணும், அதுவா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி அவனோட டவலை கழட்டு போகிறான். அவ்வளோதான், ஜங்குக்கு ஐஸெல்லாம் அப்படியே வியர்டாக இருக்கு, என்னடா பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஓப்பன் பண்ணி அவனோட ஒரு செஸ்ட்டு மட்டும் காட்டுறான். ஜங்குக்கா இங்கே பாருடா, நெப்பு சுற்றி எனக்கு ஃபுல்லாக இச்சிங்காக வந்துடுச்சு. ஜங்குக்கா அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு அவனோட நிப்பதை மட்டுமே பார்த்துட்டுருக்கான். டேய் எதா பேசு, ஏன் சரியாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை கையில் எடுத்து அவனோட செஸ்ட் ரொம்ப கிட்ட வச்சு அவனை காட்டிக்கிட்டு இருக்கான். தெரியுதுடா, தெரியுது, இவ்வளோ கிட்ட காட்டாது. ஐயோ என் தம்பி வேற எந்திரிச்சிக்கிட்டானே. தெரியுது இச்சிங் தானே, டாக்டர்கிட்ட போக வேண்டியது தானே, ஏன்டா இதெல்லாம் காட்டுற? டாக்டர்கிட்ட இதெல்லாமா காட்ட முடியும்? ஆமாம் என்கிட்ட மட்டும்தான் காட்டணும், டாக்டர்கிட்ட காட்டக்கூடாது தான், அதுக்காக. ஐயோ முடாக்குறானே. எங்கள் பாரு ஜங்குக்கா, இந்த நிப்பிள்ஸ் இருக்காங்களா, இங்கே தான் ஃபுல்லு பிங்கிஷ் ஆகிடுச்சு தெரியுமா? ஐயோ கொல்லுதே. ஏன்டா ஏதாவது பேசு, வேணா நான் ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வர சொல்லுமா ஜிஞ்சுவேன். அது எனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னே சொல்லிடலாமே, அது என்ன இதுக்கு? ஐயோ பேச்சு வர மாட்டேங்குது. எனக்கு கால் பண்ணதுக்கு முன்னே ஜிஞ்சுக்கு ஒரு கால் பண்ணி ஹிச்சிங் க்ரீம் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தா அவன் வாங்கிட்டு வந்து தந்துருப்பான்ல. எனக்கு ஏன்டா ஃபோன் பண்ணி சாவடிக்கிற? இல்லை எப்பவும் நீ தானே இதுக்கெல்லாம் மெடிசன்லாம் வாங்கி தருவேன், அதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன். சரி இன்னொரு பிளேஸ்லாம் இருக்கா, அதை உன்ட்ட காட்டலான்னு நினச்சேன். வேண்டாம், இன்னொரு பிளேஸில் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டே இருக்கும்போது ஜிஞ்சோ வேணும்ன்ட்டு டவலை அப்படியே கையிலேருந்து லூஸ் பண்ணி விட்டுடுறான். இப்போ ஃபுல் நேக்குடு. அவ்வளோதான். சேக்கே செம்ம ஷாக்கில் ஜிம்மனை மட்டுமே பார்த்துட்ருக்கான். அச்சோ சாரி தங்கக்கா, தெரியாமல் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு திரும்பவும் அதை எடுத்து கட்டிகிட்டு இருக்கான். ஐயோ ஒர்க்கை வேற பாதிலே விட்டு வந்தனே. டே தம்பி, இது நம்ம ஒர்க்கு பார்க்க வேண்டிய நேரம்டா, அவன் ஏதோ குழந்தனமாக பண்ணிட்டுறியா, அதிகெல்லாம் நீ எந்திரிச்சனா வேலையாகாது. கொஞ்ச நாள் சைலண்டாடுறா ப்ளீஸ்டா. அவன் வேற மூடாகிறானே. டே ஜிம்மின் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. இல்லை இந்த பாத்ரூமில் தான் இருக்கேன், அப்படியே குளிச்சுட்டு போயிடலான்னு ஜங்குக்கா. குளிக்க போறியா? ஐயோ சாவடியானே. சரி காலை கட் பண்ணிட்டு போய் குளி. ஆஹா சரி நீ காலை கட் பண்ணு, நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது யாரோ வீட்டு டோரை நாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ ஜங்குக்கா, யாரோ நம்ம வீட்டு டோரை நாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்கடா. ஏய் ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றுடா. நான் போய் ஓப்பன் பண்ணி என்னென்னு கேட்டு வந்துட்டு ட்ரெஸ் மாற்றுமா? ஃபஸ்ட்டு போய் நீ ட்ரெஸ்ஸை மாற்றலை அவனை சாவு வச்சிருவேன். சரி தங்கக்கா, நான் அவங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் சரியா, பாய் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலை கட் பண்ணிடுறான். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரூம் டோர் நாக் ஆகிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டிருக்குல்ல, அதுவும் இன்னொரு ஃபோனில் ரெக்கார்டர் தான் செட் பண்ணியிருப்பான். அதையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே டவலை ஒரு மாதிரி இறுக்கி கட்டிட்டு நக்கலாக ஜிமின் சிரிக்கிறான். மகனே இதுக்கு மேலே நீ கொரியா வராமல் இருப்ப, எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க ஜங்குக்.
நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நக்கலாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். எங்கள் ஜங்கு விடாமல் ஜிம்மனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் கால் எடுக்கவே இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் கால் எடுத்து, ஜங்குக்கா நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் வேணா அப்புறம் கால் பண்ணவா? ஏய் யார்கிட்டா பேசிகிட்டிய? ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணியா இல்லையா நீ? ஓ ஜங்குக்கா நான் தான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன்ல, நான் அப்புறம் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். ஐயோ இவன் வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணானா என்னன்னு வேறு தெரில. எனக்கு ஒர்க்கு வேறு இருக்குது, இப்போ வீட்டுக்கு வேறு போகணுமே. இந்த ஜிஞ்சுக்கு கால் பண்ணாலும் இந்த டைம்னு பார்த்து எடுக்க மாட்டேங்கிறா. இல்லை இங்கேயே இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது போலையே. அப்போது ஜங்குக்கு இருக்க அந்த ரூமோட டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. திறந்து பார்த்தா ஜங்கு கூட மேனேஜர் தான். சார் ரெக்கார்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா ஒர்க் முடிச்சிடலாம். இல்லை மேனேஜர் இனி இருக்க ஷெடியூலெல்லாம் கேன்சல் பண்ணிவிடுங்க, எனக்கு அர்ஜென்ட்டாக கொரியாவில் வேலை இருக்குது, கொஞ்சம் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா நான் நைட்டு ஃப்ளைட்டில் கிளம்பிடுவேன். சார் இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னு தெரியும்ல, நீங்கள் படகும் கேன்சல் பண்ணிட்டு போகிறேன்னா என்ன அர்த்தம்? நான் கேன்சல் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லலை, என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அது மட்டும் இல்லை என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கால அவனுக்கும் சேர்த்து உடம்பு சரியில்லையா. ப்ளீஸ் நான் போய் பார்த்தா மட்டும்தான் என்னால் இங்கே வந்து ஆல்பத்தை ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ண முடியும், இல்லையா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டிக்கெட்டை போடுங்க, எனக்கு அங்கே போக வேண்டிய வேலை இருக்கு. சார் இங்கே நான் என்ன சார் சொல்லுவேன், நீ என்ன வேணால் சொல்லியோ அது எனக்கு கவலையே கிடையாது, நான் இங்கேருந்து கிளம்பணும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியுதா புரியலனாலும் எனக்கு தெரில, நான் கிளம்பணும் அவ்வளோதான், டிக்கெட்டை புக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கோவமாக அங்கேருந்து போயிட்டுருக்கான். இங்கேருந்து அவசர அவசரமாக ஃப்ளைட் பிடிச்சி ஜங்கு கொரியாவுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். இங்கே கொரியாவில் எதுவுமே பண்ணல. ஜிம்மன் செம்ம ஹாப்பியாக அவனோட ரூமில் ஆட்டம் போட்டுட்ருக்கான். ஏன்னா எப்படியும் ஜங்கு கிளம்பி இங்கே வருவான்னு அவனுக்கு தெரியும். அதனாலே செம்ம ஜாலியாக ஆட்டம் போட்டு சுற்றிட்டுருக்கான். எப்படி சார் என்ன இப்படி பார்த்துட்டு வராமல் இருப்பீங்க? வீக் பாயிண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. என் செஸ்ட்டு தான் அவனுடைய வீக் பாயிண்ட்டே, அதை காட்டியும் நீங்கள் வரல. அது மட்டுமா உன் பாசிட்டிவ் வேறு தூண்டி விட்டுட்ருக்கேன். எப்படி நீ வராமல் இருப்ப? ஒன்றுத்துக்கு இல்லைனாலும் உன்னோட ப்ராப்ளம்காக நீ வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம க்யூட்டாக நக்கலாக வில்லத்தனமாக பேசிட்டு சிரிச்சுட்டு ஜாலியாக அங்கே வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கான். இப்போது அவன் ஜங்குக்கு வரதுக்குள்ளேயே இங்கே ஜிம்மன் செம்மையாக ட்ரிங்க் பண்ணி முடிச்சிடறான். ட்ரிங்க் பண்ணி மட்டையாகவே செஞ்சிடறான். இப்போது ஒரு விடிய காலில் இருக்கும். ஜங்குக் அவசரமாக ஃப்ளைட் ஏறி அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து கொரியாவுக்கு வந்துடுறான். கொரியாவோட ஏர்போர்ட்லேருந்து அவனோட வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும். அதிகம் மீறி வேகமாக கார் ஓட்டிகிட்டு இங்கே அவனோட வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறான். மேனேஜர் தான், சார் திரும்ப எப்போ நியூயார்க் போகிறதா பிளானிங்? ஒரு 2 daysக்கு அப்புறம் டிக்கெட் போட்டுருங்க. நான் இங்கே வந்துட்டு வேறு யாருக்கும் தெரிய வேணாம், தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க ப்ளீஸ். சரி சார் நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க. எல்லா ப்ராப்ளத்தையும் முடிச்சுட்டு நம்ம அங்கே போனால் தான் ஒர்க்கை சீக்கிரம் முடியும். இல்லைனா ஏஜென்சிலேருந்து எனக்கு ஆல்ரெடி நீங்கள் ஊருக்கு வந்தது தெரிஞ்சு கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்கிட்ட எதையோ சொல்லி சமாளிக்கிறேன். ப்ளீஸ் 2 daysலாம் இல்லை, ஒரு 1 daysக்குள்ளே என்ன முடியுமோ அதை முடிச்சுட்டு வந்துடுங்க. உங்கள் ப்ராப்ளத்தை முடிச்சிங்கன்னா தான் நம்ம 2 பேர் ப்ராப்ளம் சேர்ந்து முடியும் சார். எனக்கு புரியுது, நான் வரேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். நீங்கள் கிளம்புங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி சார் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேனேஜர் கிளம்பிடுறாரு. இப்போது ஜங்குக் தான் அவசரமாக அவரோட சூட்கேஸெல்லாம் எடுத்துகிட்டு அவரோட வீட்டுக்கு வந்து பாஸ்வேர்டெல்லாம் போட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் சோஃபாலேயே ஜிம்மன் நியூடாக இருக்கான். அவன் மேலே அப்படி மறைச்ச மாதிரியே ஒரு டவலு, அவனுக்கு நியூட் மீன்ஸ் ஃபுல்லாக தெரியல, அவனோட செஸ்கிட்டேருந்து அவனோட ஹிப்புக்கு கீழே வரையும் அந்த டவல் மறைச்சிருக்கு. மற்றதெல்லாம் அப்படியே இதுவாக தெரியுது. ஒரு மாதிரி செம்ம செக்ஸியாக படுத்து மட்டையாகி படுத்துட்ருக்கான். அதுதான் மேட்ரு. அப்படியே ஜங்குக் சூட்கேஸை கீழே போட்டு கொஞ்ச நேரம் ஜிம்மனையும் பார்த்துட்ருக்கான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்புறம் அதை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஜங்குக்கு ஒரு ஞாபகம் வருது. இவன் எப்படி படுத்துருக்கானா, அப்போது எவனும் வீட்டுக்குள்ளே வந்தானே, அப்போயும் இவன் இப்படியா இருந்தான்? இல்லை ஐயோ இதை தெரிஞ்சுக்காமல் என் மண்டை வேறு வச்சிரும் போலையே. டேய் ஜிம்மன்
யாரு எனக்கு தூக்கம் வந்து விடுங்க, நான் தூங்கணும். டேய் ஜிம்மன் எந்திரிங்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மனோட ஷோல்டரை பிடிச்சி தூக்கி அவனோட லேப்பில் உட்கார வைக்கிறான். யாரு? ஜங்குக்கா நீயா? இல்லையே, நீ நியூயார்க்கில் இருந்த, அங்கே தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இது என்ன என் பிரம்மையா? எங்க பாரு ஜிம்மன், பிரம்மாலாம் கிடையாது, உன் ஜங்குக்கு தான். இங்கே பாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டர் மேலேயும் படுகிறான். ஐயோ குடிச்சிருக்கான் வேற போலையே, யார் கூட சேர்ந்து வேறு குடிச்சான்னு தெரில, பைத்தியம் முடியுதே. ஹே பாரு ஜிம்மன், சொல்லு ஜங்குக்கா. பாரு என் கூட பேசிகிட்டு இருந்தேன்ல ஃபோனில். ஆமாம், இங்கே பாரு என் நிப்பல் கூட வந்துட்டு காமிச்சல. பாரு ஜங்குக்கா, ஒரே ஹிச்சிங்காக வந்துச்சு. நம்ம நான் ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஓ இப்படி பேசுனா நான் எப்படா கேட்பேன். சரி போகலாம், அதெல்லாம் மேட்ரு இல்லை. இங்கே பாரு. என்ன ஜங்குக்கா, எனக்கு தூக்கமா வருது. நம்ம எதை வந்தாலும் மார்னிங் பேசலாமா? இது இப்போவே பேசியாகணும். இங்கே பாருண்ணா, கொஞ்சமாக பாடுறா. சொல்லு ஜங்குக்கா, இப்போ என்ன வேணும் உனக்கு? என்கிட்ட கால் பேசிகிட்டு இருந்தல. ஆமாம், இந்த நிப்பிளை காட்டி பேசிட்டு தான் இருந்தேன். ஐயோ நிப்பிள் ஏரியானே, ஜோ பிங்கா எல்லாம் காரியே, இதை மிஸ் பண்ணிட்டு தானே 2 வாரம் அங்கே இருந்தேன். டிஸ்ட்ராக்ட் ஆகாதுடா ஜங்குக்கா, டிஸ்ட்ராக்ட் ஆகாத. இங்கே பாரு. ஆமாம், என்கிட்ட காமிச்சி வீடியோவில் பேசிகிட்டு இருந்தேன்ல, அப்போ நம்ம வீட்டு டோரை யாரோ நாக் பண்ணாங்களே, அது யார்? அதுவா, அது யார் தெரியுமா? யார்? அவங்க கூட சேர்ந்து அப்படி குடிச்சிட்டு படுத்துட்டியா? அது வந்து போய் சாவடியாத யாருன்னு கேட்குறான்ல. அதுவா, அது என்னது ஜாக்சனா? அந்த நான் எதிடா இங்கே வந்தான்? ஐயோ ஜாக்சன்லாம் இல்லை ஜங்குக்கா, இங்கே பாரு. அது ஜாக்சன், அதான் சொல்கிறேன் ஜாக்சன். அவங்க கூட சேர்ந்து இந்த குளத்தில் அவங்க நீ பேசிகிட்டு இருந்த, அது மட்டும் இல்லாமல் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்க. ஐயோ ஜங்குக்கா, ஜாக்சன் வரேன்னு எனக்கு கால் பண்ணியிருந்தான், ஆனால் வரவே இல்லை. அதனால தான் நான் படுத்துட்டேன். அப்போ யார் ரூம் டோரை நாக் பண்ணது? அதான் உன்னை டீஸ் பண்ணுறதுக்கு நான் தான் பண்ணேன். டேய் நான் சொல்கிறேன். ஆமாம், நீ 2 வீக்ஸா என்கிட்ட பேசுனியா? ஒரே ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ், அது கூட நீ பண்ணல. அதனால தான் நான் உன்னை டீஸ் பண்ணேன். ஆனால் டீஸ் பண்ணா நீ வருவேன்னு தெரியும், எவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு தெரியாது ஜங்குக்கா. சரி, நான் உன்னை மார்னிங் பார்க்குறேன். இப்போ நான் தூங்குமா? எனக்கு தூக்கமாக வருது. டேய் ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டு அமைதியாக மூடிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தவனை கடல் கடந்து அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர வச்சுட்டு இப்போ வேறு மூடா ட்ரெஸ்ஸை போட்டு எனக்கு தூக்கம் வருது ஜங்குக்கா. நான் தூங்கவா ஜங்குக்காண்ணா? என்னடா தூது? உண்மையாக ஜங்குக்கா, எனக்கு தூக்கமாக வருது. ஆனால் எனக்கு தூக்கமாக வரல, முடாக வருது. பண்ணலாமா ஜங்குக்கா? போ, உனக்கு ஒன்றுமே கிடையாது. நீ என்னடா குடியிருது? நானே எடுத்துப்பேன். அப்படியெல்லாம் நீ எடுத்துக்கக்கூடாது. நான் பர்மிஷன் உனக்கு தர மாட்டேன். ஓ சரி, எனக்கு பர்மிஷன்லாம் தர மாட்டீங்க. ஆமாம், 2 வீக்ஸ் எங்கள் நீ பேசவே இல்லைல்ல, அதனால் நான் எப்படியா தான் இருப்பேன். நீ என்னை தொடவே கூடாது, ப்ராமிஸ். இது என் மேலே ப்ராமிஸ். ஏய் இப்படியெல்லாம் லூசு முறை பண்ணிகிட்டு இருந்தால் சாவு வச்சிருவேன், பார்த்துக்கோ. வச்சுக்கோ. ஆனால் நான் ஓகே சொல்கிற வரையும் நீ என்னை தொடவே கூடாதுன்னு சொல்லி அங்கே அவன் மேலே இருந்த கொஞ்சம் நஞ்சம் அந்த ட்ரெஸ்ஸு துண்டு மட்டும்தான் போட்டுட்டு இருப்பான். அந்த டவலையும் தூக்கி போட்டு நீ விட அப்படியே அவன் மேலே சாஞ்சிட்டான். ஜங்குக்கு அவ்வளோதான், ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் இவன் ஒரு மாதிரி ப்ராமிஸ் வாங்கிட்டதுனால அவனாலேயும் ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே ஜங்குக்கோட தம்பியெல்லாம் ஜிம்முன்னு இடிக்குது. ஜங்குக்கா இங்கே பாரு. டேய் சின்னாடா, இடிக்குது. இடியுதா? என்னது கீழே?
கீழே இடிக்குதுடா. ஐயோ, நீ என் மேலே ஒன்றுமே போடாமல் இப்படி ஏறி உக்காந்து என் தம்பி இடியாமல் என்னடா பண்ணுவான்? ஆ ம் டேய், அதை ஏன்டா தொட்டு பார்க்குற? ஜங்குக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுமா? கையக்கோட வச்சுட்டு சும்மாரி, நீ தான் உன்னை தொடக்கூடாதுன்னு தெரில, நான் தான் தொடலைல்ல, அதனால என்னை நோண்டாமரு. அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் உன்னை தான் அது பண்ணிகிட்டே இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டர் கிட்ட போய் அவனோட இயர்ஸ்லலாம் கிஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கான். அப்புறம் அவனோட பாடி ஃபுல்லும் அப்படியே அவனோட ஹேண்ட் வச்சு ரப் பண்ணி ஒரு மாதிரி அவனை ஓவர் டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் ஜங்குக்கால் தாங்கவே முடியல. விட்டால் அப்படியே ஜிம்மனை கீழே போட்டு அவன் மேலே ஓவர்லோட் ஆகிடுவான். பட் அவனால் முடியாது. அவன் ப்ராமிஸ் வாங்கிட்டனால அவன் ரொம்பவே சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான். ஹேய் ஐடல் பையன், நான் தான் சொல்லி நடா வேணும், நீ கொட்டிக்கோது. அப்புறம் நீ பர்மிஷன் கொடுத்தது அப்புறம் ரொம்ப அளவு பார்த்துக்கோ, வேணாம். டேய் ஐடல் பையன், நீ என்ன பண்ணுறியா பண்ணலையா? டேய் கொட்டிக்கோதுன்னு சொல்லல, இது என்னடா கேள்வி? நான் உன்னை லவ் பண்ணுறேன், கையங்க கொண்டு போகாத. நான் என்ன வேணா பண்ணுவேன், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் மட்டும் பண்ண. நீ நல்லா பண்ணுறியா பண்ணலையா? பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். என்னப்போ? அப்போது 2 வீக்ஸா என்னை ஏன்டா ஒரு கால் கூட பண்ணல? அதுவா, நான் உன் கூட பேசினா எனக்கு உன் ஞாபகம் மட்டும்தான் இருக்கும். ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. எங்கே உன் கூட கையை வைக்காதுடா. உன் கூட அங்கே பேசினா இங்கே வந்துடுவேணும்னு பயத்தில் தான் நான் கால் பண்ணி பேசல. அப்படியா? அதனால தான் நீ என் கூட கால் பண்ணி பேசலையா? அதனால தான் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி ஜம்மன் அப்படியே அவன் ஃபேஸை கட் பண்ணி பிடிக்கிறான். நாடா, இப்போ நீ எனக்கு என்ன வேணால் பண்ணலாம் தெரியுமா? நான் பர்மிஷன் தரேன். உண்மையாவா? உண்மையாக தான். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே ஜங்குக்கு மேலே படுத்துடுறான். ஜிம்மன் ரொம்ப மட்டையெல்லாம் ஆகலை, ஒரு மாதிரி அவன் அரை போதையில் இருக்கான், மட்டையெல்லாம் ஆகலை. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஜங்குக்கால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே ஜிம்மனை அந்த சோஃபாலே போட்டுட்டு மேலே ஏறிட்டு அப்படியே அவனோட ஷர்ட் பேண்ட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு ரொம்ப ஹார்ஷாக ஜிம்மனுக்கு ஜங்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிம்மனும் திரும்பவும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப பேஷனட்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க நைட் அப்படியே போயிட்டே ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நம்ம முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் பெரிய பெரிய ஒன் ஷாட்டெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் எஃப்எஃப்க்கெல்லாம் கண்டென்ட் யோசிச்சுட்டேன். இனிமேல் கொஞ்சம் சீக்கிரம் எல்லா எஃப்எஃப்பும் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரீயாக தான் இருக்கேன். அதனால் நான் எல்லா எஃப்எஃப் ஒன் ஷாட்டி, சில பேர் கேட்ட நியூ ஒன் ஷாட்டி, இது எல்லாமே நான் போட ட்ரை பண்ணுறேன்டா. உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய் குட்டீஸ், டாட்டா பை பை. அப்புறம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணாதவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஒன் ஷாட்டு இல்லை எஃப்எஃப் எதாவது கேட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி பூஸ்டப் ஆகும். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணும். அதனால் கமெண்ட் பண்ணாத செல்லகுட்டீஸ்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கடா. பாய்டா செல்லகுட்டீஸ்.